பேர் வந்து மகேந்திரன். எங்கள் கம்பெனி நேம் வந்து அம்பிகா பில்டிங் மெட்டீரியல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ நம்ம வந்து எலைட் கூட கை கோர்த்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியுமே நம்ம நிறைய விஷயத்த மாற்றிருக்கோம். இப்பயும் எலைட் கூட சேர்ந்ததுக்கப்புறம் மாற்றினாலே என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க, இந்த நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பலன் தரும்னு சொல்ற மாதிரி, எலைட் வந்ததுக்கப்புறம் செஞ்ச சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் எங்கள் கம்பெனியில் வந்து இன்னைக்கு நிறைய விஷயத்த மாற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்ற சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒரு சேஞ்சஸ் சொல்லுவோம். நாம வந்து கிட்டத்தட்ட நாங்களே டைரக்டா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 40 பேர் ஸ்டாஃப் கிட்ட நாங்களே டைரக்டா டீல் பண்றதுனால அதெல்லாம் ரிப்போர்ட்டிங்கோ இல்ல டாக்குமெண்டேஷனோ பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாதனால எதையுமே எங்களால சரியா ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நம்ம எலைட் கூட வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கான ஆள் நியமிச்சிட்டனால நாங்க வந்து டைரக்டா ஃபாலோ பண்ற ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சனால அவங்கள வந்து எங்களுக்கு கீழே நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ற எல்லா ஆட்கள்கிட்டையும் கொடுக்கிற வேலைகளை ரிப்போர்ட்டா வாங்குறோம். அந்த ரிப்போர்ட்டுக்கான ஃபார்மேட்டை எப்படி பண்ணணும் எல்லா விஷயத்துமே நம்ம எலைட்ல இருந்து கொடுத்தனால இந்த ரிப்போர்ட்டிங் வந்து கிட்டத்தட்ட இப்பயே சரியா நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நடக்க ஆரம்பிச்சனால என்ன முக்கியமா ரொம்ப எளிமையா தெரிய வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க தவறு நடக்குதுன்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால வந்து என்னன்னா, நம்ம தவறை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு தெளிவா கிடைக்குது. அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து ஒரு தவறை சரி பண்ணி ஒரு வேலையை செய்யும் போது அப்போதான் அந்த வேலை திருத்தமா ஸ்டாண்டர்டா நடக்குது. இப்போ வந்து முன்னாடி நாங்க ஒரு வேலையை செய்வோம், சரி பண்ணுவோம், மாத்துவோம், திருப்பி ஆனா அது லாங் டைம் திருப்பி மாறிடும். ஏன்னா அதுக்கான வந்து எந்த தவறு நடக்குது, அதை நம்ம எப்படி சரி பண்ணுன்ற ஒரு ரிப்போர்ட்டாவே ரெடி பண்ணல, ஒரு ஸ்டாண்டர்டாக மாத்தல. அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகாதனால அது திருப்பி மறுபடியும் பழைய கதைக்கே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்னால நிறைய வேலைகள் வந்து எங்ககிட்ட வந்து ரொம்ப ப்ராப்பரா ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. தவறுகள் நிறைய குறைஞ்சிச்சு. தவறுகளை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு யாருக்கு எந்த வேலைகளை கொடுக்கணும்ன்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நிறைய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுதான் விஷயம். இப்ப நம்ம சொல்றோம்னா அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு எலைட் கொடுத்து நாங்க ஏற்கனவே ஒரு நல்ல நிறுவனமா வரணும்னா இன்னும் மிக சிறந்த நல்ல நிறுவனமா எப்படி வரணும்ன்றதுக்கு எங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னும் எங்களோட பயணம் இன்னும் நிறைய மாற்றங்களுக்கு அவங்க வந்து எங்களை வழி நடத்தணும். நிறைய மாற்றங்களோட, நல்ல மாற்றங்களோட, புதிய மாற்றங்களோட நாங்க இன்னும் வந்து ஒரு சிறந்த நிறுவனமா வளர்றதுக்கு எப்பயும் அவங்களோட உதவியோட நாங்க முன்னாடி நிக்கணும்ன்றத என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.